கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆகுது சார். இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல. வெளியில சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, ஃபங்ஷனுக்கு போனாலும் சரி, எப்ப நல்ல செய்தி சொல்லப் போறீங்க? அப்படின்னு கேட்டு கேட்டு எங்கள டார்ச்சர் பண்ணி ஒரு மன உளைச்சலுக்கு தள்ளிடுறாங்க. உண்மையிலேயே ஜாதகத்துல எப்ப குழந்தை பிறக்கும்? இல்ல குழந்தை பாக்கியம் இருக்கா? இல்ல குழந்தையே பொறக்காதா? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது இருந்தா எங்களுக்கு பார்த்து சொல்லுங்களேன் சார் அப்படின்னு நீங்க என்ட்ட கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜாதகத்துல எப்ப குழந்தை பொறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சில 3, 4 பேருக்கு ஜாதகத்துல இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, முதல்ல குரு பகவான். குரு பகவான் தான் ஜோதிடத்துல புத்திரகாரகனா சொல்லப்படுறதுனால, குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். அது மட்டும் இல்லாம புத்திர ஸ்தானமான 5ஆம் இடம் எப்படி இருக்கு? பாவர்களோட தொடர்பு இல்லாம சுபர்களோட தொடர்புல இருக்கா? அந்த வீட்டின் அந்த 5ஆம் வீட்டின் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு நடப்புல என்ன தசை நடந்துகிட்டு இருக்கு? உங்களுக்கு யோகமான திசை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அவயோக திசை நடந்துகிட்டு இருக்கான்னு பார்க்கணும். இந்த 4 விஷயத்தையும் பார்த்து தான் உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தை வந்து ஆணும் பெண்ணும் சேர்றதுனால பிறக்குது அப்படிங்கிறதுனால, ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு தான் இந்த 2 ஜாதகத்தையும் நம்ம கணிச்சு ஆய்வு செஞ்சு தான் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்ல முடியும். வெறும் பெண்ணுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு, இல்லை வெறும் ஆணுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு 40% 50% தான் நடக்கும். அதை துல்லிய பலன்கள் அதில் எடுக்க முடியாது. அதனால ஒரு ஜாதகத்துல குரு வலுவா இருக்கணும். அப்ப குரு வலு இல்லை, நீச்சமா போயிட்டாரு. மகர ராசிக்குள்ள குரு நீச்சமா ஆயிடுவார். அந்த ராசிக்குள்ள எப்பெல்லாம் வர்றாரோ அப்பெல்லாம் வலுவிழந்து போயிடுவாரு. நீச்சம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அடைகிறதுனால. குரு வலுவிழந்தா குழந்தையே இருக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. குரு வலுவிழந்தாலும் குரு நீச்சமானாலும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. 5ஆம் இடம் நல்லா இருக்கும். 5ஆம் அதிபதி நல்லா இருந்திருப்பாங்க. சரி, 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாரு. ஆனால் குரு நல்லா இருக்காரு. அப்போ குழந்தை பிறக்குமானா அப்பயும் குழந்தை பிறக்கும். 5ஆம் இடமும் கெட்டு போச்சு, 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டாங்க, குருவும் கெட்டு போயிட்டாரு. அப்போ குழந்தை பிறக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் குழந்தை பிறக்கும். நடக்கக்கூடிய தசை புத்திகள் யோக தசையாக இருந்தால் அப்பயும் குழந்தை பிறக்கும். என்னன்னா மருத்துவ செலவுகள், மருத்துவ உதவிகளோட குழந்தை பிறக்கும். அதனால ஒரு ஜாதகத்தில் குருவும் கெட்டு போயிட்டாரு, நீச்சமாகிட்டாரு. 5ஆம் இடம் புத்திர தோஷம் இருக்கு, புத்திரஸ்தான அதிபதி வீக் ஆகிட்டாரு. 5ல் ராகு கேது செவ்வாய் சனி பாவர்களோட தொடர்பில் இருக்கு. நடக்கக்கூடிய தசையும் அவயோக தசையாக இருக்கு. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்கன்னா, யாராவது ஜோசியர் உங்ககிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்க போய் இந்த ப்ரெடிஷனை உங்கள் ஜோசியர் உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னா, நன்றி வணக்கம் சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை மூடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, நல்ல அனுபவம் உள்ள அறிவாக இருந்த காசுக்காக ஜோசியம் பார்க்காத ஆய்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு, என் ஜாதகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சார், ஆனால் எனக்கு குழந்தை பிறக்குமா, அந்த பாக்கியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் கரெக்டாக விஷயத்த சொல்லிடுவார். ஒருவேளை இல்லை, குழந்தைக்கான பாக்கியமே இல்லை அப்படின்னா, காசு செலவு பண்ணி பண்ணாத ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை அவர் சொல்லுவார். அதாவது காசை விரயம் பண்ணி பண்ணாத ஒரு பரிகாரத்தை, பலன் அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை அவர் சொல்லுவார். அதை செய்யுங்க. ஏன்னா ஜாதகத்தை மீறின சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய முயற்சி, இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார், அவருடைய முயற்சி, அவருடைய கருணை, அவருடைய அருள், இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும். வெறும் ஜாதகம் மட்டுமே வந்து குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது இல்லை. ஆனால் ஜாதகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். அதில் கண்டிப்பாக சொல்லிடலாம் எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அதனால குரு நீச்சமாக இருந்தாலும் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி இது எல்லாம் பாதிக்கப்பட்ட ஜாதகம் முழுக்க குழந்தை பாக்கியமே இல்லைனா கூட ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இதுதான் ஜோசியத்தில் இருக்கிற ஒரு சூட்சமம். அதனால குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும். என்ன சில பேருக்கு லேட்டாக பிறக்கும். அப்படி லேட்டாக குழந்தை பிறக்கிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அழகான ஒரு குழந்தை பிறக்கும். நன்றி.